யோ பெருசு, கும்பிடுறேங்க ஐயா. இங்க பாரு பெருசு, எஜமா கையில தாயத்தை கட்டணும். உன்னை சீக்கிரமா கூட்டார் சொன்னாரு, உடனே கிளம்பு. இப்போ அதை பண்ற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்க ஐயா. ஏற்கனவே அதை செஞ்சு என் பையன் மருமக செத்து போயிட்டாங்க. என்னை நம்பி 2 பேர பிள்ளைங்க வேற இருக்காங்க. என்னை விட்டு அவங்களுக்கு வேற யாரும் கிடையாது. என்னால வர முடியாது. இது அப்படியே எஜமா கிட்ட சொல்ல சொல்றியா? உங்க விருப்பம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே சொல்லுங்க. என்னால வர முடியாதுங்க ஐயா. சரி, நான் அப்படியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நடக்க போறத எஜமா உனக்கு சொல்லுவாரு. கூப்பிட்டா வரமாட்டானா? அவ்வளோ திமிராயிடுச்சா அந்த அடிமை நாய்க்கு? அவனை போய் இழுத்துக்கிட்டு வாங்க. விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க ஐயா, எனக்கு முடியல. என்ன விட்டுடுங்க ஐயா, என்னால முடியலைங்க. என்னடா ஈனப்பிறவி நாயே, கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னியா? இந்த எஜமா வர சொல்லி கூப்பிட்டா செத்து போன போனமா இருந்தாலும் எந்திரிச்சு வரணும்டா. புரிஞ்சுதா? அடிமை நாயே. டேய் இங்க பாருங்கடா, இவன் தோலை உரிச்சு அந்த தோளால என் காலுக்கு செருப்பு தைக்கணும். இவனை அடிக்கும்போது அந்த சத்தம் காதுல பாயணும். அடிங்கடா. அப்படிதான். ஐயா, பாவம் என் தாத்தா, அவரை விட்டுடுங்க. அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். எங்க தாத்தா ரொம்ப பாவம். உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன் ஐயா. எங்க தாத்தாவை விட்டுருங்க. காலை பிடிச்சு கேக்குறேன். என் தாத்தாவை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏய், விட முடியாதுடா. அடிமை நாயிடாம. நான் சொன்னா விஷத்தை கூட குடிக்கணும் அவன். டேய் கழுவா, குடிக்கிறியாடா விஷத்தை?